உலகில் சதமா மண்ணினாடும் மாயலீலையதும் காதல் அன்னே காதல் கசக்கிறையா பரபர காதல் கசக்கிறையா தேலாமோ தேலாமோ தேலா தேலாமோ தேலாமோ தேலா தேலா தேலாமோ 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 கண்ணுக்குள் நூறு நிலமா கைக்குட்டி காது கட்டும் எம்பரவில்லை தொடவில்லை நோவடை சுந்தரவில்லை ஐயப்பந்தே ஆண்டவன் ஆண்டவன் தனித்தனமே அடியார் என்றிடும் அனுபவமே ஆண்டவன் தனித்தனமே ஆண்டவன் 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 தனித்தனமே அடியார் என்றிடும் அனுபவமே ஆண்டவன் தனித்தனமே அடியார் என்றிடும் அனுபவமே காளிமுத்து மாமா இசையாய் தமிழாய் இருப்பவனே கரத்தை உருவாக்கும் காரணனே கரத்தை உருவாக்கும் காரணனே புத்தன் நாட்டிய திருக்கோலம் பூரணனே பரி பூரணனே அரபாயன அரபாயன ஓடபா ஓடபா பழனிமலை முருகா மாமுருகா கந்த கந்த கந்தப்பா கருணை எங்கள் வேலப்பா பழனிமலை முருகா மாமுருகா இல்லையா எங்களுக்கு வரங்களை முருகா உள்ள நாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் வாடி உன்னை பொருளாட குந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையை தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையை தேடி மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் மகிழ்ந்திட வரம் ஒன்றுதான் பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பலம் ஒன்று பழம் ஒன்று புதுக்கோட்டைக்கு நீ வாராயோ அண்ணன் மரியாதை கரை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ உங்கள் குடிக்க நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் சாப்பிட்டா வாயி வீசு பக்காரி லெமன் சாப்பிட்டா எலும்பிச்ச பல வாட வரும் பதிக்கிறது கடனும் பதிக்கிறது வடகள் அடித்துக்கிறேன் என்ன கிடந்த பெரிய குடிக்கையும் தீபமான பலவடைகிறது என்ன கிடந்த உன்னை வாழ்வது ஒருமுறை உனக்கென வாழ்வது என்று சாவது ஒருமுறை உனக்கென சாவதே பெருமை செய்த பாடுங்க 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 உயிரே பாடுங்க உயிரே 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 தூங்கி விழுந்துக்கிட்டு கடுப்பா கலப்பக்கூடாது. நீங்க பாருங்க கை கொடுங்க முதல்ல உங்களுக்கு பாராட்டு. ஏன்னா சிவரஞ்சனி ராகத்துல அஞ்சார சுதியில உச்சஸ்தாயி பாடுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம். இந்த மேல் பிடிச்சு பாடுறது எங்க ஒரே ஒரு பாடுங்களேன். உயிரே அதே இதுல பாடுப்பா, அப்படியே பாடுப்பா. அப்படியே பொல்ல ராஜா போவ ராஜா அப்படியே போற. உனக்கு ஒண்ணுக்கு வராது தம்பி, வாயை மூடிக்கிட்டே இருக்கில்ல.
பேச முடியாம போயிட்டாங்க ஓய்வு கிளம்பு. பாருங்கள் ஐயா, வணக்கம். வணக்கம். அவச்சாரம் செய்தவராயினும் இல்லம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்ய இல்லடா அது. வீட்டுல கொண்டு வந்துட்டேன். உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆமா, தெரியல, எதுக்கும் போய் பாரு. அப்படி தவறா பேசக்கூடாது. யாரு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்தா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் கற்பனையோடு கரும்பாசி அகம் தானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரமா? மூஞ்சி மோரே பாரு. பட்டுக்கோட்டை கல்யாணம் தூரமா? பட்டுக்கோட்டை கல்யாணம் தூரமா சொன்னாரு. மூஞ்சி மோரே இல்லை பாருங்க. யார் அப்புறம் சொல்லு? ரகுமான். பந்தலிலே பாக்கா தொங்குதடி வாழக்கான்னு கவிஞர் காலமே புலவர் சும்மா சொன்னாரு. கவிஞர் காலமேக புலவரா? காலமேக புலவர் இதையா பண்ணாரு? எங்க காலமே புலவர் யாருன்னு முதல்ல தெரியுமா? ஆடி குடத்தலையும் ஆடும் போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும். மூடி திறந்தாலே எல்லாமே முகம் திறந்துடும். 10 ரூபா கொடுக்குறா இப்ப பாட்டில் பரபரவனும் பாரில் புண்ணாக்கு முண்டா முற்றிடும் பாம்பும் மெல்லனவே ஓது. பட்டிலும் பாம்பு சிலேடை கவி பாடினாங்க. யார் பாடினது? இவர் பாம்பாட்டி சித்தர். அவர் பாடல, இவர் பாடினாரு. ஆனா பாடினாங்க ஊரால பூரா சொன்னாங்க. ஏஆர் ரஹ்மான் பாடினார் முகர. ஆமாங்க, அவர் தான் அன்னைக்கு பசனையில் பாடினார், முருகன் கோயில் பசனை. இவரா? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் வந்து முருகன் கோயில் பஜனையில் பண்ணாரா? அட 170 ரூபா நான் கொடுத்தேன். யாருக்கு? அது கொடுத்தேன். அப்புறம் எனக்கு ஒரு அன்னைக்கு ஒரு கோட்டு பாட்டு வாங்கிட்டா. ஆஸ்கார் வாங்கினவரை போய் என்னடான்னா 170 ரூபா கொடுத்தியா? போரே பாரு. ஆஸ்கார் வாங்கின பசனையில் பாடப்படானா இருக்கு. அவர் பாட மாட்டார் தம்பி, அதுக்கெல்லாம் நிறைய காசு கேட்பாங்க. சரி பேச, இப்ப நான் பேசுறேன்ல ஒரு பேச்சு. ஒரு பேச்சுக்கு எது அழகுன்னு கேட்டீங்கன்னா, சரி ஒருத்தர் பேசும்பொழுது அவர் என்ன பேசுறாருங்கிறத கேட்டு வாங்கி பிறகு அதுக்கு பதில் சொல்றதுதான் சரி. ஆமா, அதான் முறை. அதான் முறை. ஆனா நீங்க நான் பேசும்பொழுது என் பேச்ச ஊட புகுந்து கெடுக்குறீங்களே. ஊட புகுந்து கெடுக்கிறோம்னு அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஏங்க நீங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறீங்க? தெரியாத விஷயத்த பேசுங்க. நான் படிச்ச விஷயத்தையே நீங்க பேசுறீங்க. இல்லங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தெரிஞ்ச விஷயத்த பேசும்பொழுது பேசுறேன்னு சொன்னா அது என்ன கண்ணா? அப்ப நீங்க தெரியாத அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் பேசுற விஷயம் அனைத்தும் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்படியா? மாணவிய அண்ணா மனமன் 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 மன்னா நானும் ஈனாமா மானானும் சொல்லிட்டாங்கல்ல. காயமைத பையலா நாட்டடைத்த பையலா மாயமனம் இவன் செய்ய மண்பாட ஓடனா சொல்லிருக்காங்கல்ல. ஓடி 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 உட்கார்ந்து ஓடி ஆடி 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 ஆட்கள் ஓடி வாடி 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 மாணவ மக்கள் ஓடி 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 அலர் கோயில்ல நிக்கிறேன். பஸ் காட்சிலாம் அலர் கோயில்ல நிக்கிறாங்க. இந்த நேரத்துல பஸ் இல்ல. அகரமுதல எழுத்தல்ல முதற்றே உலகன்னு எங்க மாமா அர்ஜுனன் சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் வள்ளுவர் சொன்னாரியா, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஆமா, என்னன்றி கொண்டாருக்கும் சொல்லியிருக்காங்களே. அகழ்வாரை தாங்கும் நிலவு நம்மை இகழ்வார் பொருட்கள் தலை சுட்டவன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவன் சொல்லியிருக்காங்க. பயங்கரமா படிச்சிருப்பாரு போல இருக்கியா. இனிய உறவாக இல்லாத இருப்ப காய்கவர் தட்டு நன்றி வரப்பது நன்றன்று நன்று நண்டு நேற்று தொண்டில 440 ரூபா நண்டு. 440 ரூபா நண்டா? ஏ நண்டு இல்லடா முண்டம், நன்று அன்று அண்டு. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுது நெஞ்சு நெஞ்சால் நல்வாழ்க, கோகலி அண்ட குடும்படி சொந்தால் வாழ்க, ஆகமமாகி என்ற நிப்பந்தால் வாழ்க, ஏகம் அநேகம் இறைவனடி வாழ்க. சோம்பு மல்லி வெந்தயம் கழுகு சீரம் வேகம் கடுத்தாண்ட வேந்தடி வெல்க, பிறப்பிறப்பு விட்டு மைகளை வெல்க, புறமார்க்கு தீவிர முகர்கள் வெல்க, கரம்பு வாழ்க. அறந்தாங்க அறந்தாங்க அறந்தாங்கயா. ஓ என்னையா பேசுற? நீங்க பேசுறதாங்க பேசுறேன். ஈஸ்வரடி போற்றி, இன்னரடி போற்றி, பேசுறடி போற்றி, இன்னரடி போற்றி, போற்றி குளிர் அடிச்சா போர்வை போற்றி, போற்றி இல்ல போற்றி போற்றி. பொத்தன்மா போர்வை பொத்தன்மா. ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுமந்து வந்து விந்து விட்டு நொந்து கட்டவன் பட்டு கொட்ட கல்யாண சுந்தருடைய மரமேல் லோகு லோக முத்தை தருபத்தி திருநகை எத்திக்கர சக்தி தரபட முத்தி கொள் வித்து குருபர போதும் அத்திக்கரம் சொல்லுங்க.
பேசுங்க. முக்கப்பரவர்க்கு சொல்லுங்க முப்பட்டது கற்பி திருமண 33 அத்தை மகளை போட்டுக்கிட்டு அத்தை மகளை போட்டுக்கிட்டாயோ முக்கப்பரவர்க்கு சொல்லுங்க முப்பட்டது கற்பி திருமண 33 தமரது வடிவேடு 10 தலையத்தை கையில ஒற்றை தலை 2 தலை ஆட்டு தலை தீபாவளிக்கு 350 ரூபாய். ஏய் அது இல்லையா 10 தலையத்தை கடிதல் ஒற்றை கிரிவத்தை பொறுத்து வட்ட பகல் வட்டத்துக்கு இரவாக அன்பளிப்பு நீங்க வா டீ கொண்டு வராரு பத்தர்கரத்தை கடமை வச்சு பியல் வச்சு ஒரு லட்சத்தோட லட்சம் தருவது ஒரு நாடு பேசுறேன் என்ன பேசினா இருக்க பேசுறேன் நான் தான் என்ன பேசுறேன் பேசுறேன் என்ன பேசுறேன் நான் என்ன பேசுறேன் நீ என்னடா பேசுற என்ன டேய் என்னடாவா என்ன நுண்ணடா என்ன உனக்கு என்ன மரியாதை அறிவட்ட முட்டாப்பல மரியாதையா பேசணும் என்ன நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுற ஏங்க இந்த இருக்க மாட்டே என்னது என்னடா கூம்பு கூம்பு பேர் என்னையா என்னமோ சொன்னியே எரும மாடு கும்பு கும்பு அப்படி சொல்லு பத்தர்கரத்தை கடமையை வச்சு பீர் வச்சு தகவல் வச்சத்தோட வச்சு தருவது ஒரு நாளை திட்டே ஒத்தப்படி வரும் அத்திக்குள்ள நம்ம சுவாக என்னடா பேசுறது என்னடா பேசுற எங்க மாரியா என்னடா நெருப்புடா மச்சான் யாரா மச்சான் மச்சானவரு அடிக்கிறாடே அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா அப்புறம் இந்த ரோட்டுக்கு அடியை கட்டி நீ என்ன பண்ண போற சரி அது ஊர் எல்லாருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதெல்லாம் சரியா சரி உங்க ஊர் என்ன பத்தா உங்க ஊருன்னா ஊருக்கு பேர் கேட்குற ஏண்டா பைத்தியக்கார பையல முகரை பாரு முகரை உன்னே தாண்டா சொன்னேன் எரும மாடு நீ தாண்டா எரும மாடு பழைய சண்டைக்கு வந்தா விடுவேன் என்ன அடிக்க போறேன் மாதிரி எந்த ஊரா நீ எந்த ஊர் ஹலோ மரியாதை பேசுங்க என்ன மரியாதை பேசணும் உனக்கு என்ன மரியாதை எந்த ஊரா நீ மதுரைக்காரங்க நெருப்புடா ஏய் எந்த ஊரா நீ இது நொண்டி இது நொண்டியா தொண்டி தொண்டி உங்க ஊர் பேர் என்ன எங்க ஊர் தினையத்தூர் என்ன ஒட்டுக்கட்டையா வித்தியாசமா சொல்லி சண்டாரையா சரி உங்க ஊருக்கு ஏன் தினையத்தூர்னு பேர் வந்துச்சு சொல்லு இது என்ன அது இந்த சொல்லு அதான் கேட்க தினையத்தூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திணைகள் எல்லாம் தூர் கட்டியனால்தான் தினையத்தூர்னு பேர் அப்படி இல்லை ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதான் அடிப்படை ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அழகர் கோயில்னு இருந்தால் அழகர்னு பேர் அதுக்கு முன்னாடி ஊருக்கு திருமாலிருஞ்சோலைன்னு பேர் தெரியும்ல உங்களுக்கு ஊருக்கு திருமாலிருஞ்சோலைன்னு தான் பேர் முதல்ல அழகர் மலைக்கு அதுக்கு பிறகு தான் பழமுதிர் சோலைன்னு பேர் மாற்றினாங்க இப்போ அழகர் கோயில் அழகர் குடி கொண்டதுனால அழகர் கோயில்னு ஊருக்கு இப்படி ஒரு ஊருக்கு முதல்ல அடிப்படையாக ஒரு பேர் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும் தம்பிங்க வாங்க அதுதான் இப்போ தம்பி சொல்லுவாங்க பேர் சொல்லாத அண்ணன் பேர் சொல்ல விரும்பலை அவர் என்னை விரும்பி 50 ரூபாய் சரி அளித்திருக்கார்கள் முடிஞ்சா அண்ணன் சரி தினையெல்லாம் தூர் கட்டினதுனால தினையத்தூர்னு பேர் ஆமாம் அப்படி தானே சரி அப்படியே அங்கே விட்டுட்டு இங்கிட்டு வந்துடுவோம் திருவாடனைன்னு உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குல்ல பெரிய சிவஸ்தலம் அந்த ஊருக்கு ஏன் திருவாடனைன்னு பேர் திருவாடனைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 1900 சும்மா பேசுகிறா தாங்க முடியல எனக்கு ஏன்டா அப்படி பண்ணுற திருவாடனைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திரு ஆடு ஆணை ஆமாம் ஆட்டுக்கும் யானைக்கும் எரும மாடு ஆட்டுக்கு யானைக்கும் இல்லை ஆட்டுத்தலையும் யானை உடலும் ஒன்று சேர்ந்து இருந்த ஒருவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச ஸ்தலம் அதான் திருவாடனை தெரியுமா தேவகோட்டைன்னு ஏன் பேர்
தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினால தேவகோட்டை என்று பேர் வந்து. சரி, புதுக்கோட்டைன்னு ஏன் பேரு? புதுசா ஒரு கோட்டை கட்டினால புதுக்கோட்டை. மதுரைன்னு ஏன் பேர் வைக்கிறா? அங்கே மதுரை ஒரு ஆள் வச்சுக்கிட்டு ரை ரை ரைன்னு சொல்லிக்கணும். மதுரையா? இந்த திருப்பண வாசல் பாண்டிய நாட்டில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது ஒன்று, திருப்பண வாசல். ஆமா, அப்படின்னு ஒரு ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில். அந்த ஊருக்கு ஏன் திருப்பண வாசல்னு பேரு? திருப்பண வாசல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து பஸ் போய் அந்த வாசலுக்கு நேரம் திருப்புவாங்க. என்னது? இங்க இருந்து பஸ் போய் அந்த வாசலுக்கு நேரம் திருப்புனாதான் திருப்புண வாசல். கோயில் வாசல்ல போய் திருப்புறதுனால திருப்பண வாசலா? சரி, ஊருக்கு இன்னைக்கு மதுரைன்னு பேரு. இதுக்கு முன்னாடி மதுரைக்கு என்ன பேரு? தூங்கா நகரம் என்று. என்னது? எது எதுக்காக மருது? மதுரைன்னு இப்ப பேர் வச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி ஊருக்கு பேர் என்ன? என்னது? இருங்கடா, யாரா ஒருத்தன் பேசுங்கடா. ஒரு ஆளா சொல்றது ஊமாபட்டியா? அண்ணன் போய் ஆதியில் திரு ஆலவாயின்னு பேர் ஊருக்கு. ஊருக்கு பேர் என்ன? திரு ஆலவாய். ஏன் திரு ஆலவாயின்னு பேர் சொல்லு? திரு ஆலவாய் அங்கே போட்டு உளுந்த போட்டு திருகையில் ஆழமா போய் விழுங்க. அப்ப திரு ஆலவாய். திரு ஆலவாய் உளுந்த போட்டு திருனா என்னப்பா? என்ன மாதிரி இருக்கா? இல்ல இந்த ஊருங்கிட்டு இருக்கான் தம்பி சொல்றாங்க. அப்படியா? திரு ஆலவாயின்னு ஊருக்கு பேரு. அதாவது விளையாட்டு பருவம் தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆச்சுன்னா தூக்கம் வந்து அவங்களுக்கே படுத்து தூங்கிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கணுங்கிற மனது இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா தான் விஷயங்களை கற்றுக்க முடியும். எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிக்க கூடாது. அட ஏன்டா இவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த உலகத்தில் யாரையுமே அப்படி யோசிக்கக்கூடாது தம்பி. நம்மளை விட சின்னவர்களாக இருக்கலாம், ஒன்றுமே தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருவனை ரொம்ப தாழ்வாக சாதாரணமாக இட போட்டு விடவே முடியாது. ஒரு சின்ன பையன் வந்து தான் இன்றைக்கி மதுரையில் ரொம்ப சின்ன பையலாக வந்தவனால தான் இன்றைக்கு மதுரையில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மொட்டை கோபுரம் கட்டாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்படின்னா உன்னைய மாதிரி ஒரு சின்ன பையன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஸ்தபதிகள்லாம் சேர்ந்து. ஆனால் கேளுங்கடா, காகரட்டை பேத்தால என்ன சொல்கிறேன்னு கேளுங்கடா. நீங்கள் வாட்டுக்கு பேசினேன்னா என்னடா தம்பி? சொல்ல விட்டு பேசு. இப்போ மொட்டை கோபுரம் நின்று கட்டாமல் அப்படியே நிப்பாட்டினதுக்கு என்ன காரணம்னா, அங்கேருந்து வந்த சின்ன பையன் யார் அந்த கோயிலை கட்டினவர், அவரை கூப்பிடியான்னு கூப்பிட்றான். கூப்பிட்டு இந்த நீ கட்டின இந்த கோபுரத்தில் கட்டிக்கிட்டு இருக்க இந்த கோபுரத்தில் உச்சம் இருக்குன்னுங்கிறான் சின்ன பையன். அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஆள், சோழ நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த பாண்டிய நாட்டில் மதுரை எம்பதியில் கோயில் கட்டுறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க, இங்கே வந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் வந்து இருந்துக்கிட்டு உன்னுடைய நீ கட்டினதில் உச்சம் இருக்குன்னு சொல்கிறானே, எப்படி அது சரி அப்படின்னு அவனை கேட்குறாங்க. அப்போ அவன் சொன்னான், இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்குல்ல, நீ கட்டின எல்லா இடத்துலையும் சந்தனத்தை சந்தனத்தை தைக்க வச்சான். சந்தனம் தேய்ச்சி சந்தனம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், காஞ்சிரும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் காயாமலே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கல்லுக்குள்ள ஒரு தேரை இருந்துச்சு. அந்த ஈரப்பதத்தினால தான், அதனால தான் கொச்சம் இருக்குன்னு அன்னைக்கு கட்ட அப்படியே நிப்பாட்டினது அப்படியே இருக்கு. மொட்டை கோபுரம் இன்னைக்கு அப்படியே இருக்குன்னா அதுக்கு அதான் காரணம் யார் தெரியுமா? உன்னைய மாதிரி ஒரு சின்ன பையன், அந்த கருப்பு சட்டை ஓட்டாள் மாதிரி தானே அவன் தான். நீ கட்டினதுல மிகப்பெரிய ஸ்தபதி, நீ கட்டினதுல கொச்சம் இருக்குடான்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். இப்போ இந்த நம்ம எதனால நம்ம பெரியவர்களாக காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னா, சும்மா வாய்க்கு வர்றதை பேசிக்கிட்டு தகுடுத்தனமா, அதனால எப்பொழுதுமே நாம் மறந்து விடுவோம்னு நினைக்கிறது ஆகப்பெரிய முட்டாள்தனம் இல்லையா? அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். சுட்டப்படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமான்னு சின்ன பிள்ளையா வந்து தான் அவ்வையினுடைய ஆற்றலை சோதித்தார் முருகப்பெருமான். இப்போ சரி விளையாட்டு புத்தி, ஆனால் அதுவே அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மேடையில் இந்த நாடகத்தில் வந்து நிற்கிறது இருக்குல்ல, இங்கே கீழே இருந்து நிறைய பேசலாம், ஆனால் மேடையை கூப்பிட்டு உன்னை பேச விட்டா பேச முடியாது, மூத்தரம் வந்துடும். ஆமாம் தம்பி, முடியாது. கீழே இருந்து நம்ம எவ்வளோ நாளும் பேசிடலாம், ஆனால் மேடைக்கு வந்து நின்று ஒரு விஷயத்தை பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய கடினமான ஒரு செயல். அதையெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளையா, நீ எத்தனை படிக்கிற தம்பி? நீ எத்தனை படிக்கிற? படிக்கிறோன்னா எத்தனை படிப்பான்? உண்மையாக நல்லா தான் படிக்கிறானா?
அட யாராவது ஒருத்தன் உண்மையாக சொல்லுங்கடா, பூரா பையனும் போய் பேசிட்டு இருக்கீங்க. 8வது படிக்கலாம். நீ 8வது படிக்கும் போதெல்லாம் நான் நாரதருக்கு பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாத்தல. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி மற்ற நேரங்களில் விளையாடுற நேரங்களில் விளையாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை பேசும்பொழுது நீங்கள் பாட்டுங்க இடையில இருந்துக்கிட்டு அதை கெடுக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா போய் சேராது. உங்களை குறை சொல்லலை, அது அந்த வயசுக்குரிய குணம், அதனால தப்பு இல்லை. சரி நீ வா, அதுக்காக அவங்களுக்காக உன்னைய விட்டுட்டு போயிடலாம் நினைச்சா தம்பி, உன்னைய விட்டுட்டு போகவே மாட்டேன். இப்போ நான் கேட்குறேன், கீழே வளவுன்னு ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமாம். ஏன் அந்த ஊருக்கு கீழே வளவுன்னு பேர் வந்துச்சு? அங்கேருந்து டேய் இப்போ தாண்டா சொன்னேன் இங்கே பேசாது என்ன ஒன்று, அப்போ பேசாம இருக்கடா தம்பி. வவ்வல் செலுத்து எத்தனடா? நகைச்சுவை பண்ண முடியாது தம்பி, அப்புறம் சொல்ல நமக்கு கேட்காம போயிரும்ல. இப்போ யாராவது பேசுனியே நான் வந்தேன், நான் உள்ள போயிருந்தேன். சரி சொல்லு, கீழே வளவுன்னு என் பேர். கீழே வளவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்கேருந்து வர்ற வழியில் அந்த கம்மாயிட்ட வரும் வளவாக இருந்துச்சு. இப்போ தேவையா உனக்கு? என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னையா பேசுறேன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேராச்சு. உள்ள ஒரே சத்தமாக இருக்கு என்ன? அது உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அவங்க? ஒன்று என் ஆள் ஒன்று இருக்கு, என் தங்கச்சி ஒன்று இருக்கு. பார்க்கலாமா அவங்கள? ஆமாம். சரி கூப்பிட்டு வாங்க பார்ப்போம். போ ஐயாரு ஒளியா 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 ஜிசாலே தம்பி உனக்கு பிடிச்ச கட்டி அமுக்குவேன். கேளுங்கள் தரப்படும் சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க போடவா தென்றல் அடிக்க மூக்குத்தியில் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி விட்டு போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க எதுக்கே கூப்பிட்ட? மாமா வந்திருக்காரு. பிரம்மச்சாரி 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 வலிக்கு வேணாம்
பண்பு புலப்பண்பிலே சிறிதும் குறைகளாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. யார் அந்த பிள்ளை? எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கியா சத்தியமா. உனக்கு இப்படி ஒரு ஆளா? அவருக்கு பேத்தி மாட்டேன். எதுக்கு என்னையா? உனக்கு இப்படி ஒரு ஆளையா? எதுக்கு என்ன ஒரு ஏமா இவன் உனக்கு புரிஞ்சுனா? நான் இத பார்த்துட்டே மயங்கிட்டேன். இது இந்த ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க என்ன? ஏமா இங்க வா. இவர் உன் புருஷனா? கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு சாமி. இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல எங்க அப்பா அம்மா பண்ண வேலை. இல்ல இல்ல உண்மைதான். இறைவன் யாருக்கு என்ன கொடுப்பாங்கிறது தெரியாதுல்ல. உன் தலையில எழுதியிருக்கு பாரு, இப்படி ஒருத்தர போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு. ஆனா உனக்கு எழுதியிருக்கு பாரு, ஒரு நல்ல பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் நல்ல பிள்ளை இல்லையா? அடையா ஏயா போல வேதனைப்பட்டு போறேன். நான் மாதிரி ஆளை விரும்புனா அப்ப நல்ல சிரிக்காவா இருக்கும். நானே ஊத்த முட்டை போய. சரி இருக்கட்டுங்க. சரி பாட்டு பாடுவோமா? பாருங்க ஒன்னும் அவசரம் இல்லை. அமுதமழை பொழியும் முழு நிலவிலே அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு தீபங்களும் ரசித்திடும் அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் புதுச்சேலை உடுத்தி ஒரு பூந்தோடையே நடந்த வசைந்து உயிரோடு உறவாடும் என்பதே உந்தடிப்பூரின் இதழ் மோதி சென்றதே. பிடித்தபடி பார்த்ததில்லை கனவு, பிடித்தபடி பார்த்ததில்லை கனவு, என்ன வீட என்று புரியவில்லை எனக்கு. அமுதமழை பொழியும் அழகு சிலை முழுவதும் நனைந்ததே. மேனகையின் மறுவடிவம் எடுத்து மணிமேகலையின் சிறு இடையில் தொடுத்து மேகவனை கரும்பூண்டல் முடித்து இந்த பூமி மகள் நோடாமல் நடந்து ஒரு மலப்பேரே வடமின்றி வந்ததோ, ஒரு மலப்பேரே வடமின்றி வந்ததோ, இந்த மொழியும் பெருமாக்கம் செய்ததோ. அமுதமழை அழகு சிலை உலகிடும் எந்த அறிந்தறிவு தீபங்கள் உரதிக்கிடும் அமுதமழை பொழியும் அழகு சிலை இடத்தினுடைய தலைவி அழைத்து வாருங்கள். தங்கச்சி எப்படியா இருந்தாங்க? சுட்டும் கண்ணு
கோட்டை கட்டவா அவன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா அடி ஆசை என்ன முன்னை கட்டி ஆடிக்கொள்ளவா சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டமா கூவாம கூவரி புக்கு புக்கு போட்டு ஆட்டாம மாத்தி கொட்டு பக்கு பொடி போட்டு யாரிடத்தும் மனசு போச்சு நூலை போல உன்னோடம்பு ஆச்சு பூங்குயிரி பூங்குயிரி காட்டெடுத்த காரணத்தை ஊரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளி இப்போ ஓரிடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே சொந்தம் பந்தம் யாருமின்றி வந்த கிளி ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே மேரி விட்டது ஆலங்கண்ணு ஆனந்தோடு பாக்குது ஆனந்தோடும் ஆசையிலே மெல்ல மெல்ல போக்குது பூவா பூக்க வச்ச அவன் யாரு ஆடுகிற பாட்டுலதான் நீ அதை கூறு யாரிடத்தில் போச்சு நூலை போல உன்னோடம்பு ஆச்சு பூங்குயிரி பூங்குயிரி நீ காட்டெடுத்த காரணத்தை அங்கே என்ன எதுக்கானே கூப்பிட்ட நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். யாரோ அபகரிசியா பாத்தீங்களா பார்த்தோமா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா நீங்க வாங்கின போதுமா வாங்கிட்டியா எவ்வளவு வாங்கின 2 மிச்சர் பாக்கெட் வாங்கியிருக்கு. கிறுக்கு பயலே சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க மிச்சர் பாக்கெட் வாங்கினியா திங்கிறதுல இருப்பியாடா எதுக்கிட்ட நாடா எனக்கு அழைத்து வர சாமி வா. அண்ணே நீங்க 2 பேரும் உள்ள போய் காவல் பாருங்க ரொம்ப நன்றிங்கம்மா.